ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸுன்றது போட்டிருப்பேன். என்னென்னா நத்திங் ஏர் ஒன்னை பற்றி. ஸோ அது வந்து ஒரு 4 நாளாக யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபீட்பேக் வந்து ஒப்பீனியனை சொல்லியிருப்பேன். ஏர் 2 வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு. நேற்று பார்த்தீங்கன்னா ஏர் 2 லான்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. இன்னொன்று ஆப்பிளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி, டஃப் என்ன நாக் அவுட்டே பண்ணிட்டானுங்க. ரெட்மி தரப்புலேருந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணி அதை பற்றின 2 டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நத்திங்கோட ஏர் 2 பற்றி பார்த்துருவோம். இது லான்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கருவண்டு பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கொடுக்க பார்த்தீங்கன்னா இப்படி கர்வியாக மென்ஷன் பண்ணி வச்சுருந்தானுங்க. சரி, டிசைன் ஏதாச்சும் புதுசாக கொண்டு வர போகிறானுங்க. ஏன்னா அந்த நத்திங் ஏர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது ஆப்பிளோட ஏர்பட்ஸ் ப்ரோ மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டிரான்ஸ்பரன்சியாக கொடுத்தனால அது ஒரு யூனிக்காக தெரிஞ்சு. இந்த வட்டம் யூனிக் அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனை தாண்டி வேறு ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரையே மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த வண்டோட கொடுக்கெல்லாம் பார்க்கும்போது ஓகே நீங்கள் அதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க போல் அப்படின்னு. கடைசி லான்ச் அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஒரு கொடுக்கு வந்து அந்த வண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்பட்ஸை பிடிச்சி நிற்கிது. அட பாவிகளா, ஏண்டா இப்படி இல்லாமடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டிசைனில் ஆல்ரெடி இந்த ஏர் 1 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிசைனை வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டிசைனில் இப்படி மாற்றிருக்காங்க அப்படி மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வெயிட்டை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. சிங்கிள் ஏர்பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 கிராம் அது இருக்குல்ல, அது வந்து ஒரு 5.2 என்னமோ இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிராமுக்கு பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. அது போக லேட்டஸ்ட்டாக வரும்போது அதுக்கான ப்ளூடூத் வெர்ஷன் அது இதுன்னு பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் அந்த டிரைவர் ஸ்பீக்கர் இருக்குல்ல, ஒரு ஏர்பட்ஸில் அந்த ஆடியோ டிரைவர் இருக்குங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அதே 11.6 mm ஆடியோ டிரைவர் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டூயல் பேரிங் சப்போர்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க. கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்டோட குவிக் பேர் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டக்குன்னு மற்ற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி கொஞ்சம் டிலே எடுத்து சர்ச் போய் பேர் நியூ டிவைஸை கொடுத்து சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டா அடுத்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேர் ஆயிரும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு பர்சனல் சவுண்டு ப்ரொஃபைல், அதாவது ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் சவுண்ட் ப்ரொஃபைல், அதாவது சினிமாவா மியூசிக், அது வந்து காமன். அது போக நம்மளாவுமே பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 மணி நேரம் பேட்ரி பேக்கப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது கேஸில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 36 மணி நேரம் வரும் அப்படின்றாங்க. சிங்கிள் ஏர்பட்ஸை மட்டும், அதாவது அந்த ஏர்பட்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாலிடாக 4 மணி நேரத்துக்கிட்ட வரும். அவங்க வந்து 6 மணி நேரம் வரைக்கும் சொல்லி வச்சுருக்கானுங்க. நமக்கு 3லேருந்து 4 மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் அவ்வளோ தூரம் போட மாட்டோம். இருந்தாலும் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க போன ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அந்த ஏர் 1 நல்லா தான் பேட்டரி பேக்கப் இருந்துச்சு. இதை அதோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதுக்கப்புறம் எல்லாமே இப்போ இருக்குது. டச் அண்டு இதுதான் எல்லாமே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் வித்தியாசங்கள் வந்து ஏர் 1க்கு ஏர் 2க்கும் இல்லை. ஆனால் இதில் வந்து ரேட் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது நீங்களே கணிச்சிருப்பீங்க நண்பா. அதாவது ஆப்பிள் வந்து 30,000 40,000 லான்ச் பண்ணுறான். சரி, நம்மளும் ஒன்று ட்ரை பண்ணு, நம்மளும் சாதாரண பிராண்டில் இல்லை, ஒன் ப்ளஸ்லேயே கெத்து காமிச்சிட்டு இப்போ வெளியே வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரேட்டை வச்சு விடுவோம், அதுக்கப்புறம் விற்கலை அப்படின்னா ஆஃபர் டயத்தில் ரேட்டை குறைச்சி திருப்பி 6,000 ரூபா அப்படியே விற்றுருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்றது தெரில. ஸோ 10,000 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக வாங்குறதுக்கு யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது இல்லை நண்பா. சம்டைம் அவங்களே பாருங்கள் விற்காது, அவங்களே இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஆஃபர் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆஃபர் டயத்தில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபரு அப்படி இப்படின்னு போட்டு 7,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வருவாங்க. அப்போ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் 6,000 ரூபாய்க்கு தான் ஒர்த்து ஏர் 1 எந்த ரேட்டோ அந்த இதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நண்பா. அடுத்தபடியாக நான் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியோட நோட் 12 டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெக்கை நான் சொல்லிடுறேன். ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசராக, LPDDR5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா. இது எங்கே ஆப்பிள் ஐஃபோனை தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த பெசில் தான். அந்த டிஸ்பிளேவில் சுற்றி அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கம்பேர் பண்ணது டேரெக்டாக ஆப்பிள் ஐஃபோன் 14ஓட கம்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா அதில் எவ்வளோ பெருசாக பார்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் பார்டரே இல்லைன்னு.
பார்க்குறதுக்கு நல்லா தான் நண்பா, பெரிய டிஸ்பிளே அந்த பெசிலே இல்லாமல் ஒரு இது பார்க்கும்போது மூவி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன தான் சப்பக்கட்டு கட்டினாலும் நமக்கு வந்து ஒரு அதை உன்னிச்சு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸாக தெரியும். அந்த படத்தில் மூழ்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் டிஸ்பிளேயில் அந்த பெசிலில் குறைச்சது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஆப்பிளை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. மற்றபடி இது வந்து இந்தியாவில் எந்த பேரில் வரும் அப்படின்றது தெரில. இந்தியாவில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெட்மியோட நோட் 12 பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இது நோட் 12 டர்போ அப்படின்ற பேரில் இருக்குது. ஷோமி பேரில் வருதா இல்லை போக்கோ பேரில் வருதான்றது தெரில. பட் ப்ராசர் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் கேமரா, நல்ல ஒரு டிஸ்பிளே, AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 5000 mAh பேட்ரி இப்படின்னு இருக்கும்போது இது கண்டிப்பாக 25,000 ரூபாய்க்கு மேலே தான் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவானுங்க இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா. ஏன்னா நார்மல் மீடியாடெக் ப்ராசரையே அவங்க சார்ஜிங் ஸ்பீடையும் இதையும் கூட்டி 25 கிட்ட கொண்டு போயிடுவாங்க நோட் 12 ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகனில் ஒரு புது ப்ராசர் அப்படின்றப்ப ரேட் 25க்கு மேலே 30 தொற்றும். ஸோ ஏன்னா என்ன பேரில் வருன்றது தான் தெரில. ஸோ அவ்வளோதான் நண்பா. ஆல்ரெடி இன்னும் 2-3 இருக்குது, அதை வந்து நாம் நாளைக்கு பார்க்கலாம். இந்த Air 2 தயவு செஞ்சு இந்த 10,000 ரூபாய்க்கு யாரும் அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க, பொறுமையாக இருங்க, அவங்களே ரேட்டை குறைப்பானுங்க. இந்த டர்போ எந்த பேரில் இந்தியாவுக்கு வருதுன்னு தெரில, வந்துச்சுன்னா அதையும் பொறுமையாக பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வராத எக்ஸ்க்ளூசிவான ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.